குருகுலம்ங்கும் போது சிஷ்யாள் என்ன பண்ணுவான்னா குருவுக்கு எல்லா பணிவிடைகளும் செஞ்சுதான் பாடம் படிப்பா. அதுதான் வசதி. ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணா ஆச்சாரியன் அருளால தானா ஞானம் வரும். ஆச்சாரிய பத்தினி சமித்து கொண்டு வர சொல்லியிருக்கா. சமித்துங்கிறதே நம்ம அக்னியில போடுறதுக்கு தானே கொண்டு வருவோம். இந்த மழை தண்ணியில சமித்து நனைஞ்சுருத்தனா என்ன பண்றது? இது நனையக்கூடாது, என்ன பண்றதுன்னு பார்த்தாலாம். கிருஷ்ணன் தன் வேட்டியை கட்டி சமித் அந்த வேட்டி அலை சுத்தி வச்சானாம். குச்சேலரும் தன் வேட்டியை கட்டி அதால சமித்த சுத்தி வச்சு சமித்து நனையாம பார்த்துட்டு மூடி வச்சானாம். மூடி வச்சு அந்த இரவு முழுதும் என்ன பண்றா, கிருஷ்ணன் இப்படி கை இடுக்கல வேட்டி சுத்தி அந்த சமித்த வச்சுட்டு இருக்கான். குச்சேலரும் கை இடுக்கல வேட்டி சுத்தி சமித்த வச்சுட்டு இருக்கார். எங்க போறதுன்னு தெரியல. பசங்கள் எல்லாம் கைகளை கோத்து கொண்டு அப்படியே இரவு முழுவதும் அங்க நிக்கிறாளாம். டேய், யாரும் எங்கேயும் போயிடாதீங்கடா, இருட்டா இருக்கு, யாராவது ஒருத்தன் காணா போனாலும் தெரியாதுன்னு சொல்லி அந்த மாலை நேரத்துல எல்லாம் இருட்டான நிலையில அபர்த்து வருஷம் தத் அமர்ஷி காணனே, காட்டுல திடீர்னு மழையே பெய்யாத ஒரு காலத்திலே மழை வந்து பொழிந்தவாறே இவ அத்தனை பேரும் திக்கு முக்காடுறா. புயல் காத்து அடிச்சுட்டு இருக்கு, மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது, வெள்ளமோ எடுப்பளவு இழுக்கிறது, திசை எங்கன்னு தெரியல. ஆனா அத்தனை பேரும் கையை பிடித்து கொண்டு அந்த சமித்த நன்னா துணியில மூடி கைக்குள்ள வைத்துக் கொண்டு காலை வரை காத்திருக்கிறார்கள். கார்த்தால மழை விட்டுது. அப்பதான் சாந்தீபனுக்கே செய்தி தெரியுமா, இந்த மாதிரி மனைவி குழந்தைகளை காட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. சாந்திப்பனி பதறி அடிச்சுன்னு, அச்சோ மழையில குழந்தைகளுக்கு என்ன ஆச்சோ, பதறி அடிச்சுன்னு ஓடி வரார். பார்த்தா கைகளை கோத்து பிடிச்சுண்டு நெஞ்சளவு ஆழம். அப்ப ராத்திரி என்ன, ராத்திரியே கிட்டத்தட்ட இடுப்பளவு ஆழம். இப்ப காலை பொழுது விடியும் போது நெஞ்சளவு ஆழம். அந்த தண்ணியில குழந்தைகள் நிக்கிறது. கிருஷ்ணனும் குச்சேலரும் பார்த்தா சமித்த மட்டும் அந்த வேட்டியில சுத்தி தனியா அதுல நனையாம பிடிச்சுன்றதாலும். சாந்திப்பனி வந்து அவளை காப்பாத்தி அந்த வெள்ளத்துல இருந்து வெளியில அழிச்சுன்னு வர. வாங்கப்பா, அவளை பார்த்து சொன்னாராம், ஏய், எல்லாருக்கும் அவளுடைய உயிரும் உடம்பும் தான் முக்கியம்னு நினைப்பா. ஆனா ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக உடம்பையும் உயிரையும் கூட நீங்க பணையம் வச்சு இப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணிருக்கே. வெளியில ஐஷன் வந்து பார்த்தா கிருஷ்ணன் குச்சேலர் ரெண்டு பேருக்கும் வேட்டிய காணும். வேட்டி எங்க? சில சின்ன பசங்க தானே துணியை சுத்தி இந்த சமித்த சுத்தி வச்சிருக்கு, வேட்டி இல்ல. சாந்திபனி தன்னுடைய வேட்டியை எடுத்து ரெண்டு பேரையும் அப்படி போத்தி விட்டாராம். கிருஷ்ணன் சொல்றான், ஆச்சாரியன் அவருடைய வஸ்திரத்தால நம்மளை போத்தி விட்டாரோ இல்லையோ, அந்த அனுகிரகம் தாண்டா ஆய கலைகள் 64 நான் படிச்சேன். 64 நாள்ல 64 கலைகள் நான் எப்படி கத்துட்டேன்னா, அந்த ஆச்சாரியன் அன்று கருணை கொண்டு அவர் அணிஞ்சின்ற வஸ்திரத்தை எடுத்து நம்ம ரெண்டு பேர் மீதும், கிருஷ்ணன் குச்சேலர் ரெண்டு பேரும் சின்ன பசங்க, அவர் பெரியவர், ஒரே வேட்டிய ரெண்டு பேரை சுத்தி அப்படி மூடி வாங்கடா குழந்தைகளான்னு அழைத்தாராம். அழைச்சுட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. அது பாகவதத்திலயும் இருக்கு.